ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே மார்னிங் பாருங்கள், பெங்களூர் வெதர் சூப்பராக இருக்குது. நாங்கள் நார்மலாகவே வந்து 4:30 to 5:30 இல்லைனா 6 o'clock வரைக்கும் இருந்து படிக்க வச்சுருவேன். பூஜைக்கு நான் எழுந்திக்கிறது இல்லை, படிக்க வைக்கிறதுக்கு எழுந்திக்கிறது. அப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்நாக்ஸும் லஞ்சும் வந்து கட்டணும். ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து இங்கே காந்தி ஸ்வீட்ஸு க்ரீம் பண்ணும், அப்புறமா வந்து எக்கு சாண்ட்விச்சும் பண்ணேன். ஸோ எப்போயுமே அவங்களுக்கு ரைஸ் அப்படின்றது ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி கூட தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்ருவாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு லஞ்ச் பிரேக்குக்கும் நார்மல் வந்து ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதால அவங்களால வந்து ஃபுல்லாக சாப்பிட முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வந்து 3 o'clockலாம் வந்து ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மீல்ஸ் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ 5-10 மினிட்ஸில் வந்து பெப்பர் சாம்பார் சூப்பராக கமன்னு பெப்பர் சாம்பார் வித்து சேப்பக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுவும் முடிச்சுட்டு இன்றைக்கி ஆக்சுவலி நான் ஷாப்புக்கு போகல, எனக்கு வீட்லேயே வந்து ஆன்லைன் கிளாஸஸும் இருந்தது, ஒரு லைவும் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி போகல ஷாப்புக்கு. அம்மாவுக்கு மாத்திரம் குழம்பும் ஃப்ரையும் ரெடி பண்ணி, என் பொண்ணு இன்றைக்கி ஸ்டடி ஹாலிடேஸ், அவளுக்கு 4th செமஸ்டர் ஸ்டடி ஹாலிடேஸ் அதாவது எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் அவங்கக்கிட்ட அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸோ என்னோடய வேலை வந்து மார்னிங் வந்து வீட்லேயே நான் முடிச்சிட்டேன். ஆஃப்டர் 6 o'clock அப்புறம் அப்படியே கடைக்கு கிளம்பி போயிட்டு, அம்மா வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போகணும் பஞ்சமி அப்படின்னாங்க. சரி ஓகே, அதுவும் பிளான் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு. எப்பயுமே வந்து அம்மா வந்து டெய்லி ஒரு கோயிலுக்கு வந்து கம்பல்சரி போயிடுவாங்க. நான் என்றைக்காவது ஒரு நாள் வந்து என்னால் முடிகிற அன்றைக்கி கண்டிப்பாக போவேன். ஸோ என்னோடய ஷாப்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த கோயில் இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலி இது மாரியம்மன் கோயில், அது பக்கத்துலேயே வந்து வராகி வச்சு அவங்க நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் அப்படியே அங்கே போய் நல்லா வைப் சூப்பராக இருக்கும். நல்லா வந்து அங்கே யாகம்லாம் பண்ணி நல்லா அந்த புகைலாம் போடும்போது அது நம்ம உடம்பு மேலேயே வந்து ஒரு மாதிரி நல்ல குட் வைப்ரேஷன் கொடுக்கும். அதனால் நம்ம டெய்லி போனாவே நல்லது. பட் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், எல்லா டைமும் என்னால் போக முடியாது. ஸோ அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம திருப்பி ரிட்டன் வந்தாச்சு. அப்புறம் அன்றைக்கி தச்ச ப்ளவுஸ் வந்து இன்றைக்கி வந்து ட்ரையலுக்கு ஃபிட் செக் பண்ணாங்க. ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருந்தது பாருங்கள். நெக் பைப்பிங், பேக் பைப்பிங், அப்புறம் ஸ்லீவ் பைப்பிங், ஃப்ரண்ட்டும் பைப்பிங் வச்சு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி போட்டாங்க. லாங் வீடியோவில் ஃபுல்லாக வரும். பாய்.